6.3 16th question pa. If AD and PM are median of triangle ABC and PQR respectively, where ABC similar PQR, prove that AB by PQ is equal to AD by PM னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளாக இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொடுத்துருக்கிறது அந்த மாதிரி பிக்சர் போட்டுக்கோ, ஏபிசி பிக்யூஆர் போட்டுக்கோ, ஏடி மீடியன் பிஎம் மீடியன், அவங்க சிமிலர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏபிசி சிமிலர் பிக்யூஆர்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இவ்வளவும் நம்ம எழுதணும். என்னெல்லாம் எழுதிக்கணும்? சிபிஎஸ்டி எழுதிக்கணும். ஏபி பை பிக்யூ, பிசி பை கியூஆர், ஏசி பை பிஆர் சிபிஎஸ்டியில். அதே மாதிரி ஆங்கிள் ஏக்கு ஆங்கிள் பி ஈக்குவல், ஆங்கிள் பிக்கு ஆங்கிள் கியூ ஈக்குவல், ஆங்கிள் சிக்கு ஆங்கிள் ஆர் ஈக்குவல். இதுவும் சிபிஎஸ்டி. அது இல்லாமல் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏடி வந்து மீடியன்னு கொடுத்துருக்காங்க. ஏடி மீடியனாக இருந்தால் பிடிக்கு சிடி ஈக்குவல் ஆஃப் ஆஃப் பிசி, கியூஎம்க்கு எம்ஆர் ஈக்குவல் ஆஃப் ஆஃப் கியூஆர். இதெல்லாம் கிவனில் எழுதி முடிச்சிடணும். ஓகேவாமா? இவ்வளோ இன்ஃபர்மேஷனுமே கிவன் இன்ஃபர்மேஷன்ப்பா. பாதி பேஜுக்கு நமக்கு கிவன் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக எழுதி முடிச்சிடணும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி சிமிலர் பிக்யூஆர்னா சிபிஎஸ்டி இந்த ரெண்டு எழுத்தா, ஃபஸ்ட்டு 2 எழுத்து டிவைடட் பை 2 எழுத்து, செகண்டும் தேர்டும் செகண்ட் தேர்ட், அப்புறம் ஃபஸ்ட்டும் தேர்டும் இது எழுத தெரியணும். ஸோ சிபிஎஸ்டி எழுதி முடிச்சுட்டு இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒரு ரேஷியோ கேட்டிருக்காங்கல்லம்மா, அதுக்கு நம்ம இந்த 2 சின்ன ட்ரையாங்கிளை சிமிலர்னு ப்ரூவ், அதாவது ஏபிடியை பிக்யூஎம்முக்கு சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி ஏடி பை பிக்யூ ரேஷியோ இருக்குது, இந்த பிசி பை கியூஆர் ரேஷியோவும் இருக்குது. இதுக்குள்ள இந்த ஆஃப் ஆஃப் பிசி தான் பிடி, ஆஃப் ஆஃப் கியூஆர் தான் கியூஎம். அப்போது 2 ரேஷியோ இருக்குது. இங்கே ஆங்கிள் பிக்கு ஆங்கிள் கியூ ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் சாதாரண ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஏஎஸ்ல ப்ரூவ் பண்ணிடலாம். அப்படி தான்ப்பா ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இந்த ரேஷியோவில் என்ன இருக்குது? ஏபி பை பிக்யூ கொடுத்துட்டாங்க. இந்த பிசி பை கியூஆர் என்ன போட்டுக்கணும்? ஆஃப் பிசி ஆஃப் கியூஆர், ஆஃப் பிசி தான் பிடி, ஆஃப் கியூஆர் தான் கியூஎம், அப்புறம் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. ஈஸியாக எஸ்ஏஎஸ்ல ப்ரூவ் பண்ணிடுவோம். இவ்வளோ தான் இந்த சம்மே. ஓகேவா? என்ன பண்ணுறோம்? நமக்கு கிவன் என்ன இருக்குது? ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர். இங்கே ஆஃப் போட்டால் இங்கேயும் ஆஃப் போட்டுக்கணும். ஆஃப் பிசி தான் பிடி, ஆஃப் கியூஆர் தான் கியூஎம், ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிடி பை கியூஎம். அப்படியே ஆங்கிள் பிக்கு ஆங்கிள் கியூ ஈக்குவல். அப்போது எஸ்ஏஎஸ்ல ஏபிடியை பிக்யூஎம்முக்கு என்ன சொல்லிடலாம்? சிமிலர்னு சொல்லிடலாம். இந்த ட்ரையாங்கிள் ஏபிடின்ற ட்ரையாங்கிள், இந்த சின்ன ட்ரையாங்கிளும் பிக்யூஎம் எம் என்ற ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிடலாம். சிமிலர்னு சொன்னதுக்கப்புறமா சிபிஎஸ்டி, அதே சேம் திருப்பி சிபிஎஸ்டி, AB by PQ is equal to BD by QM is equal to AD by PM அப்படின்னு சிபிஎஸ்டி எழுதிட்டு அவங்க கேட்டிருக்கிறத மட்டும் எடுத்து எழுதி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? AB by PQ is equal to AD by PM மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இவ்வளோதான் சம் முடிஞ்சது. இது கொஞ்சம் ஈஸியான சம் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும்னா அவங்க கொடுத்துருக்கிறது இந்த ஒரு லைனுக்கு இவ்வளோ சிபிஎஸ்டியை எழுதணும். நம்ம கிவன் இன்ஃபர்மேஷனே நிறைய இவ்வளோ எழுதி அதுக்கப்புறமா அவங்க கேட்டிருக்கிற அவங்க இங்கே சிமிலர்னு கொடுக்கல, நாமளாக இந்த சின்ன ட்ரையாங்கிளை சிமிலர்னு ப்ரூவ் பண்ணாதான் அந்த ரேஷியோ வரும். இப்போ ஏடி